ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் உப்பு புளி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருங்க. கொரோனா வைரஸ் ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு. ஸோ பி சேஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா மாங்காயில் எப்படி ரசம் வைக்கிறதுன்னு தான். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ரசம் ரெசிபிஸ் இருக்குது. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதோட லிங்க்ஸ் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எண்ட் கார்ட்ஸ்லேயும் வரும் உங்களுக்கு. இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்க்குறேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்க்குறேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்குறேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் விட்டிங்கன்னா மீடியம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும். கருக்கிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை மிக்சியில் பவுடராக அரைக்க போகிறோம். இதுதான் நம்ம ரசப்பொடி. ஒரு மாங்காயை தோல் நீக்கிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் நல்லா புளிக்கணும். புளி அளவுக்கு உங்களுக்கு புளிப்பு இருந்தால் தான் ரசம் நல்லாயிருக்கும். நான் நல்ல புளிப்பான ஒரு மாங்காயை எடுத்து, மீடியம் சைஸ் மாங்காய் எடுத்து அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். இப்போ இதோட ஜூஸை ஒரு ஃபில்ட்ரு போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். என்னோடய மாங்காய் இங்கே நல்லா புளிக்கிறதுனால ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்க்குறேன். சப்போஸ் உங்கள் மாங்காய் புளிக்கலை அப்படின்னா இன்னொரு தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இல்லைனா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கிட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட போகிறேன். இதுதான் நம்ம ரசப்பொடி. இப்போ இது கூட 2 பல்லு பூண்டு நான் தோலோடவே சேர்க்குறேன். உங்களுக்கு இதை தட்டி தனியாக கூட சேர்த்துக்கலாம் பூண்டை. நான் மிக்சியிலே சேர்த்துக்கிறேன், இது கூடவே சேர்த்துக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மாங்காய் தண்ணியோட 1 கிளாஸ் தண்ணி நான் சேர்க்குறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ரசப்பொடியை சேர்க்குறேன். முழுசையுமே அப்படியே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்க்குறேன். ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுறேன். இந்த டைமில் உங்களுக்கு வேணும்னா ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரசத்தை சேர்க்குறேன். இப்போது கொஞ்சமாக துவரம் பருப்பை கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். அதோட தண்ணி மட்டும் எடுத்து இப்போ சேர்க்க போகிறேன். பருப்பை நீங்கள் சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதோட தண்ணியை மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மாங்காயை துருவி வச்சுருக்கேன், தோல் நீக்கிட்டு. அதையும் இப்போ அது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு கொதி வரும். ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்ம மாங்காய் ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே என்னோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye bye from me. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.